Hi guys, this is Hari Saga. மயிலாப்பூர்ல இருக்க கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ ஏன் கோயிலுக்கு வந்திருக்கேன்னு கேட்காதீங்க. இதுதான் நம்மளோட ரெசிடென்சிக்கு பக்கத்தில் இருக்கு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க. உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் தென் சிவனை கும்பிட்ட மாதிரி ஆயிடும். வாங்க போகலாம். யூஷுவல் டைம்ஸ்ல வந்து இந்த கியூ இருக்கு இல்லையா, இது வந்து 2-3-4-5 மினிமம் ஒரு 4-5 கியூ இருக்கும். கியூ ஃபுல்லா இருக்கும். ஸோ மார்னிங் 6 o'clock பீப்புள் வந்துடுவாங்க. 6 to 8 வரைக்கும் செம்ம க்ரௌட் இருக்கும். 8 to 9 ஆகுறப்போ கொஞ்சம் க்ரௌட்லாம் குறைஞ்சு ஒரு 10 o'clock வந்தப்போ கொஞ்சம் லூஸ் ஆயிடும். பிகாஸ் எல்லாமே டிக்கெட்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஒரு 50 rupees டிக்கெட், ஒரு 20 rupees டிக்கெட், ஒரு 100 rupees டிக்கெட் போடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியான கியூஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம நார்மலான டேஸ்ல வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து க்ரௌட் எதுவும் இல்லை. ஆக்சுவலி கோயிலில் வந்து சாமியை வந்து ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது, வீடியோஸ் எடுக்கக்கூடாது. அதனால நான் இப்போ அவுட்டர் ரீஜன்ஸ் மட்டும் காட்டுறேன். உனக்கு இதான ஃபர்ஸ்ட் டைம்? எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருந்துச்சு. குட். தரிசனம் ஓகே. கூட்டம் அவ்வளவா இல்ல, பட் தரிசனம் ஃபுல்லா கிடைச்சிச்சு. நல்லபடியா தரிசனம் முடிச்சாச்சு. அன்பார்ச்சுனேட்லி என்னால கேமரா உள்ள கொண்டு போக முடியல, பிகாஸ் இங்க கேமரா நாட் அலோ. இங்க பாத்தீங்க அப்படின்னா அரங்கேற்றம் பண்ண இடம். ஸோ நிறைய பேர் பரதநாட்டியம் பண்ணுவாங்க இல்லையா, ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ், ப்ராக்டிஷனர்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து இங்க வந்து டான்சஸ் பண்ணுவாங்க. அந்த டைம்ல வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னா கோவில ரொம்ப க்ரௌட் இருக்கும். சம்டைம்ஸ் இந்த ஒரு சிவனுக்கு நல்ல நாளைக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிரதோஷம் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து அரங்கேற்றம் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு நாளைக்கு நான் அந்த அரங்கேற்றமே நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன். இதான் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு பேக் சைடு என்ட்ரன்ஸ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஃப்ரண்ட் சைட். ஸோ இது வந்து பேக் சைட். பேக் என்ட்ரன்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா தெப்பக்குளம் இருக்கும். ஸோ மேபி நைட் டைம் வந்து உங்களுக்கு விஷுவல் கம்மியாக இருக்கும், பட் டே டைமில் வந்து இன்னும் லைக் வாட் டு சே உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். பட் நைட் டைமில் வந்து லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் மட்டும் தெரியும். லைக் யூ கேன் see